Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிற poem The Spider and the Fly written by Mary Botham Howitt. The Spider and the Fly அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிலந்தியும் ஒரு பூச்சியும் அப்படின்னு அர்த்தம். Read the poem with your partner while one takes up the role of the spider and the other the fly. நீங்கள் உங்கள் கூட சேர்ந்து யாராவது ஒருத்தவங்க கூட சேர்ந்து வாசித்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க ஸ்பைடராகவும் ஒருத்தவங்க ஃப்ளை ஆகும், அதாவது ஒருத்தவங்க சிலந்தியாகவும் ஒருத்தவங்க பூச்சியாகவும் மாறி மாறி வாசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Will you walk into my parlor? Said the spider to the fly. It is the prettiest little parlor that ever you did spy. The way into my parlor is up a winding stair, and I have many curious things to show when you are there. Oh no, no, said the little fly. To ask me is in vain, for who goes up your winding stair can never come down again. இதில் ஒரு ஸ்பைடரும் ஒரு ஃப்ளையும் பேசிக்கிறாங்க. அதில் ஸ்பைடர் வந்துட்டு ஃப்ளை கிட்ட கேட்குது, நீங்கள் ஏன் என் பார்லருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குது. இதில் பார்லர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வரவேற்பறை, அதாவது ஒருத்தவங்கள ப்ரைவேட் ரூம் ஒன்று இருக்கும், அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வரவேற்பறை. ஸ்பைடர் கேட்குது, நீங்கள் ஏன் என் பார்லருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அது வந்து இந்த பார்லர் எப்படிப்பட்ட பிளேஸ்ன்னு சொல்லுதுன்னா ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுலேயே என்னோடய பார்லர் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் எப்படி என் பார்லருக்கு வரணும் அப்படின்னா விண்டிங் ஸ்டார் மூலமாக வரணும். விண்டிங் ஸ்டார்னால் வளைந்து வளைந்து இருக்கிற படிக்கட்டுகள் மூலமாக நீங்கள் என் பார்லருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா ஐ ஹாவ் மெனி க்யூரியஸ் திங்ஸ் டு ஷோ யூ வென் யூ ஆர் தேர். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னு வைங்களேன், நான் காட்டுவேன், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் அங்கே இருக்குது, அது உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பைடர் சொல்லுது. ஓ நோ நோ சே த லிட்டில் ஃப்ளை. அதுக்கு ஃப்ளை என்ன சொல்லுதுன்னா இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லுது. டு ஆஸ்க் மீ இஸ் இன் வெயின்னா வீணானது. ஸோ நீங்கள் கேட்குறதே வேஸ்ட்டு தான், வேணாம் அப்படின்னு சொல்லுது. யாரெல்லாம் வந்துட்டு அந்த வின்னிங் ஸ்டேர்ஸ் மூலமாக உங்கள் பார்லருக்கு வந்தாங்களோ அவங்க திரும்பி வரவே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதாவது அங்கே வந்தால் எனக்கு சாவு தான் இதாகும், அதனால் நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லுது. என்கிட்ட கேட்குறதே நீங்கள் வீண் தான், ஏன்னா நாங்கள் வந்தேன்னா திரும்ப வர முடியாது, யாரெல்லாம் அங்கே வந்தாங்களோ அவங்க திரும்ப வரலை அப்படின்னு சொல்லுது. ஐ எம் ஷுர் யூ மஸ்ட் பி வெரி டியர் வித் soaring up so high. Will you rest upon my little bed? Said the spider to the fly. There are pretty curtains drawn around. The sheets are fine and thin, and if you like to rest a while, I will snugly tuck you in. Oh no, said the little fly, for I have often heard it said, they never wake again who sleep upon your bed. இதில் என்ன சொல்லுது அப்படின்னா நீ ரொம்ப டயர்டாக இருப்ப. ஸ்பைடர் என்ன சொல்லுது ஃப்ளை கிட்ட, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப. எதனால் அப்படின்னா வேரினா டயர்ட், சோரிங் அப்படின்னா ஏறி. ஸோ மேலே ஏறி வந்து என்ன ஆகுதுன்னா நீ ரொம்ப களைப்பாக இருப்ப, நீ ஏன் வந்துட்டு என்னோடய பெட்டில் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்பைடர் கூப்பிடுது. என் பெட்ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா அதோட பெட்ரூமை சுற்றி நல்லா அழகழகான கர்டைன்ஸ் போட்டிருக்குமா, திரை இருக்குல்ல, நல்லா திரை போட்டிருக்குமா. பெட்ஷீட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப சின்னதாகவும் மெல்லிதாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதுவும் இல்லாமல் நீ வந்துட்டு அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்தனா நான் என்ன பண்ணுறேன், உன்னை கம்ஃபர்டபுளாக அங்கே படுக்க வைக்கிறேன். ஸ்னக்லி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக, டக்குனா வந்துட்டு சொருகி வைக்கிறது. ஸோ பெட்ஷீட்லாம் பொத்தி நீ கம்ஃபர்டபுளாக அங்கே படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஃப்ளை என்ன சொல்லுதுன்னா இல்லை வேணாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அங்கே வந்து படுத்தவங்கெல்லாம் எந்திரிச்சதே இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது உங்கள் பெட்டில் வந்துட்டு படுத்து தூங்கினவங்க யாருமே எந்திரிச்சதே இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அந்த ஃப்ளை சொல்லுது. said the cunning spider to the fly, dear friend, what can I do to prove the warm affection I have always felt for you? I have within my pantry good store of all that's nice. I'm sure you are very welcome. Will you please to take a slice?
"Oh, no, no," said the little fly. "Kind sir, that cannot be. I have heard what's in your pantry, and I do not wish to see." இப்போது தந்திரமான ஸ்பைடர் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய நண்பனே, நான் வந்துட்டு உன்னோடைய அஃபெக்ஷன்னா அன்பை வந்துட்டு நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறேன், என்னோடய அன்பை வந்துட்டு உனக்கு எப்படி நான் ப்ரூவ் பண்ணுறது? ஐ ஹாவ் ஃபெல்ட் ஃபார் யூ, எப்போயுமே உன் மேலே எனக்கு ஒரு அன்பு இருக்குது, அதை நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லுது. என்கிட்ட பேண்ட்ரினா வந்துட்டு சாப்பாடு அடுக்கி வைப்பாங்கள்ல அந்த அறை. ஸோ அந்த பேண்ட்ரியில் வந்துட்டு நிறைய நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் இருக்குது, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீ வந்தேன்னா நீ ஒரு கடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி, ஸ்லைஸ்னால் நான் உனக்கு ஒரு ஸ்லைஸ் கொடுக்குறேன், நீ வந்து சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு ஃப்ளை சொல்லுது, இல்லை வேணாம், நீங்கள் ரொம்ப இரக்கமானவர் தான், ஆனால் எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களோட பேண்ட்ரிக்கு வந்தவங்கெல்லாம் வந்துட்டு உங்களோட பேண்ட்ரியில் என்னென்ன இருக்குன்றதை நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன், நான் அதை பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளை சொல்லுது. "Sweet creature," said the spider, "you are witty and you are wise. How handsome are your gauzy wings. How brilliant are your eyes. I have little looking glass upon my parlor shelf. If you will step in one moment, dear, you shall behold yourself." "I thank you, gentle sir," she said, "for what you have pleased to say, and bidding you good morning now, I will call another day." அப்புறம் என்ன பண்ணுதுன்னா ஸ்பைடர் வந்துட்டு, "ஸ்வீட் கிரியேச்சர், நீ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கியே, அழகாக இருக்கியே, நல்ல இனிமையான ஒரு கிரியேச்சராக இருக்கியே அப்படின்னு சொல்கிறது. நீ ரொம்ப அறிவாளியாகவும் இருக்க, விட்டினாலும் அறிவாளி தான், வயசுனாலும் அறிவாளி தான், நீ வந்துட்டு நல்ல அறிவாளியாக இருக்க, நீ பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்க." இதில் காசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப மெல்லிசான. ஸோ உன் விங்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப மெல்லிஸாக அழகாக இருக்குது, உன் கண்ணை பாரு எவ்வளோ அழகாக இருக்குது. என்கிட்டக்க வந்துட்டு என்னோடய பார்லர் ஷெல்ஃபில் ஒரு கிளாஸ் இருக்குது, லுக்கிங் கிளாஸ்னால் முகம் பார்க்குற ஒரு கண்ணாடி இருக்குது, நீ அங்கே ஒரு தடவை வந்துட்டு போனேன்னா நீ எப்படி இருப்பான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஃப்ளை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக இருக்கீங்க, அதாவது நீங்கள் ரொம்ப என்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, இப்போது நான் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு கிளம்புறேன், உங்களோட கைண்ட்னஸ்க்கு ரொம்ப நன்றி, நீங்கள் சொன்னதுக்கெலாம் ரொம்ப நன்றி, நான் உங்களுக்கு குட் பை சொல்லிவிட்டு கிளம்புறேன், நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லுது. The spider turned him round about and went into his den. For well he knew the silly fly would soon come back again. And so he wove a subtle web in a little corner slide, and set his table ready to dine upon the fly. Then he came out to his door again, and merrily did sing, "Come hither, hither, pretty fly, with the pearl and silver wing. Your robes are green and purple, there's a crest upon your head. Your eyes are like the diamond bright, but mine are dull as lead." ஸோ இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்பைடர்கிட்ட சொல்லுது, வா 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 ஸ்பைடர்னு சொல்லி, ஸ்பைடர் என்ன பண்ணுது, அவங்க போயிட்டு எது போயிடுதுன்னா ஃப்ளை போயிடுது. ஸ்பைடர் என்ன பண்ணுது, உடனே வேகமாக இறங்கி அதோட குகைக்கு போகுது. டென்னுனா குகை, கீழே போய் அது குகைக்கு போகுது. ஏன்னா அதுக்கு தெரியும், ஏன்னா மறுபடியும் இந்த ஃப்ளை மறுபடியும் திரும்ப வருங்கிறது அதுக்கு நல்லா தெரியும். ஸோ என்ன ஆகுது, நாங்கள் போயிட்டு அதோட ஸ்பைடர் வெப் இருக்குல்ல, ஓவ் அப்படின்னா நெய்தல், சப்டில் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுது, அங்கே அதோட வலையை பின்னுது, அதோட லிட்டில் கார்னரில் அதோட வலையை பின்னுது தந்திரமா. எதுக்காகனா அந்த டேபிள்லாம் ரெடியாக வச்சுருக்கு, ஏன்னா ஃப்ளை கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்காக. அப்போ யார் வரானா, அங்கே அவங்க டோர் கிட்டக்க வந்துட்டு நல்லா பாட்டு பாடிட்டே வருது. அங்கே யார் வரானா, ஃப்ளை வருது. ஸோ வா ஃப்ளைன்னு கூப்பிடுது. அதோட உடம்பு எப்படி டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, அது வந்துட்டு அதோட விங்ஸ்லாம் வந்துட்டு பேர்ல், அதாவது முத்து மாதிரியும் சில்வர் மாதிரி வெள்ளி மாதிரி அதோட விங்ஸ் வந்துட்டு மினுமினுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. யுவர் ரோப்ஸ் ஆர் க்ரீன் அண்ட் பர்பிள். இதில் ரோப்ஸ்னால் ட்ரெஸ், ஃப்ளை வந்துட்டு ட்ரெஸ் போட்டிருக்குமா இல்லை, ஈயை பார்த்தா எப்படி ஒரு மாதிரி க்ரீன் கலர் அண்ட் பர்பிள் கலர் கலந்துருக்கும்ல. ஸோ உன்னோட தோல் வந்துட்டு எப்படி இருக்குது, க்ரீன் அண்ட் பர்பிளாக இருக்குது. அதே மாதிரி உன் தலையில் வந்துட்டு ஒரு க்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுது. க்ரெஸ்ட்டுனா தலைச்சூட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுது. உன்னோட கண்ணை வந்துட்டு டைமண்ட் மாதிரி பிரைட்டாக தெரியுது, ஆனால் என்னோடய கண்ணை பாரு லெட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி புகழுது.
Alas, alas, how very soon this silly little fly, hearing his willy flattering words, came slowly flitting by. With the buzzing wings she hung aloft, then near and nearer drew, thinking only of her brilliant eyes and green and purple hue, thinking only of her crested head, poor foolish thing. At last up jumped the cunning spider and fiercely held her fast. He dragged her up his winding stair into his dismal den with his little parlour, but she never came out again. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அலாஷ்னா ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிட்டில் ஃப்ளை என்ன ஆகுது, அவனோட வில்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா தந்திரமான, ஃப்ளாட்டரிங் அப்படின்னாலுமே வந்துட்டு புகழ்ச்சி. ஸோ இந்த வெட்டி புகழ்ச்சி இருக்குல்ல, தந்திரமான புகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு அதுவும் என்ன பண்ணுது, அந்த ஃப்ளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வருது. வித் பஸ்ஸிங் விங்ஸ்னால் அதோட பஸ்ன்னு சவுண்டு கேட்டே வரும்ல, அந்த விங்ஸை வந்துட்டு அடிச்சுக்கிட்டே என்ன பண்ணுது, அது வருது, கிட்டக்க வருது. அப்போ என்ன இது சொல்லுதில்ல, சொல்ல அது என் கண்ணு எப்படி இருக்குது, அதாவது அதோட ப்ரில்லியண்ட் ஐஸை பற்றியும் க்ரீன் அண்ட் பர்பிளோட உடம்பை பற்றியும் அதோட ஹெட்டை பற்றியும் இதெல்லாம் சொல்லுது. அது அப்படியே நம்பிக்கிட்டே வருது, அதை யோசிச்சுக்கிட்டே வருது, சொல்ல அது யோசிச்சுக்கிட்டே வருது. புவர் லிட்டில் திங்னா அது ரொம்ப பாவம், அந்த என்ன சொல்கிறாங்கன்னா பாவம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஸ்பைடர் என்ன பண்ணுதுன்னா ஜம்ப் பண்ணி அந்த மேலே வந்துட்டு அந்த ஃப்ளை மேலே ஜம்ப் பண்ணிடுது. ஃபியர்ஸ்லினா ஒரு மாதிரி கொடூரமாக வந்துட்டு அதை பிடிச்சிக்குது, ஏன்னா சாப்பிட்றதுக்காக. இப்போ அது செத்து போயிடுச்சு. ஸோ அதை என்ன பண்ணுது, அது இழுத்துட்டு அதோட விண்டிங் ஸ்டார்ஸ் இருக்குல்ல, அந்த வளைவான அந்த படிக்கட்டு இருக்குல்ல, அதில் இழுத்துட்டு போயிடுது. எங்கன்னா அதோட குகைக்கு, அதோட லிட்டில் பார்லருக்கு வரியான்னு கூப்பிட்டுச்சுல, அந்த இடத்துக்கே இதை இழுத்துட்டு போயிடுச்சு. அப்படி போன அந்த ஃப்ளை திரும்ப வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஃப்ளை வந்துட்டு ஸ்பைடருக்கு உணவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். And now, dear little children, who may this story read, to idle, silly, flattering words, I pray you never give heed. Unto an evil counselor, close heart and ear and eye, and take a lesson from this tale of the spider and the fly. ஸோ போயட் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகளா, இந்த போமை படிச்சுட்டு இருக்க குழந்தைகளா, நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஐடல்னா வீணான, ஃப்ளாட்டரிங்னா புகழ்ச்சி, இந்த மாதிரி மோசமான புகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது, நீங்கள் பொருட்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன், இதை நீங்கள் பொருட்படுத்தக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஈவில் கவுன்சிலர்னால் இந்த மாதிரி பொய்யா சொல்லி உங்களை எப்படி சொல்கிறது, ஏமாதணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டுறாதீங்க, பொருட்படுத்திடாதீங்க அவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு உங்களோட இருதயத்தை, அதாவது இப்போ ஒருத்தவங்களை உங்கள்கிட்ட வந்து அப்படி புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். புகழ்ந்து பேசுகிறது வேறு, நமக்கே தெரியும். சிலவங்க வந்துட்டு உண்மையாக நம்ம நல்லது நினச்சி புகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் சிலர் வந்துட்டு புகழ்ந்து பேசுவாங்க, அது எப்படி இருக்கும்னா ஒரு கைண்ட் ஆஃப் அவங்க வார்த்தையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட இதயத்தை நீங்கள் மூடிக்கணும், உங்களோட காது, உங்கள் கண் எல்லாத்தையுமே மூடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடத்துலேருந்து லெசன் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த டேல், அதாவது இந்த கதை சொல்லியிருக்கிறாங்கல்ல, ஸ்பைடர் அந்த ஃப்ளை அப்படிங்கிற கதை சொல்லியிருக்கிறாங்கல்ல, இதை நீங்கள் லெசனாக எடுத்துக்கிட்டு அதை மாதிரி நீங்களும் வீண் பேச்சை நம்பி ஏமாந்துடாதீங்கன்னு சொல்லி இந்த போமை முடிக்கிறாங்க. ஆத்தர் இன்ஃபர்மேஷன்: மேரி Botham Howitt, 1799 to 1888, was an English poet. She was born at Colford in Gloucestershire. She was educated at home and read widely. She commenced writing verses at a very early age. Together with her husband, William Howitt, she wrote over 180 books. போயட்டோட பேர் என்னென்னா மேரி Botham Howitt. அவங்க 1799 பிறக்கிறாங்க, 1888 இறந்துடுறாங்க. அவங்க ஒரு இங்கிலீஷ் போயட்டு. அவங்க எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னா கோல்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல, கிளவுசெஸ்டர்ஷயர் அப்படிங்கிற பிளேஸ், இது யூகேல இருக்குது, அங்கே பிறக்கிறாங்க. அவங்களோட கல்வி எப்படின்னா வீட்டு மூலமாகவே அவங்க கற்றுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க நிறையா படிப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவங்களோட ஏர்லி ஏஜஸ்லேயே வந்துட்டு போயம்ஸ்லாம் வேர்சஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ இவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து, அவங்க ஹஸ்பண்ட் யாருன்னா வில்லியம் ஹாவிட், அவரோட சேர்ந்து மொத்தமாக இவங்க 180 புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. டிஸ்கஷன் செஷன். இந்த போம் மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஃப்ளாட்ரிங் வேர்ட்ஸை நம்பக்கூடாது. ஆக்சுவலி இது ஜென்ரல் தான். நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்கள்ல, உங்கள் அம்மா அங்கே இருக்கிறாங்க, இந்த சாக்லேட் வாங்கிக்கிறியான்னு சொல்லி சொல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நம்மளை வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வளர வளர நம்மளை சுற்றி வந்துட்டு நமக்கு தீமை நினைக்கிறவங்களும் கெட்டது நினைக்கிறவங்களும் நம்மளை வந்துட்டு நல்லது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி பொய்யான சில வார்த்தைகளை பேசி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, நம்மளோட பர்பஸ்லேருந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம செவிசாய்க்காமல் என்ன பண்ணணும்னா அதிலிருந்து எஸ்கேப் ஆகி நம்மளோட பாத்தை கிளியராக சூஸ் பண்ணி அதில் போயிட்டே இருக்கணும். இதுதான் நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. Anthropomorphism. Anthropomorphism means to endow a non-human character with the human traits and behaviors. For example, throughout the poem, we see the spider and the fly behave like human beings. We see a pantry, bed, mirror and stairs and so on. So anthropomorphism அப்படின்னா என்னென்னா, ஒரு நான் ஹியூமன் கேரக்டர், மனிதன் அல்லாத ஒரு கேரக்டர், மனிதர்கள் என்னென்ன பண்ணுறாங்களோ அந்த பிஹேவியர்ஸை பண்ணுற மாதிரி போம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுதான் வந்துட்டு ஆந்த்ரோபோமார்பிசம். எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்த போம் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்பைடர் அண்டு ஃப்ளையை வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரியே வந்துட்டு பேசிக்கோங்க. எப்படின்னா பேண்ட்ரி இருக்கிறது, பெட்டு இருக்கிறது, கண்ணாடி இருக்கிறது, படிக்கட்டு இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு ஆந்த்ரோபோமார்பிசம்க்கு எக்ஸாம்பிள். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஹியூமனுக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ், பிஹேவியர்ஸ், அதெல்லாம் ஒரு இன்அனிமேட் திங்ஸோடு கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ ஆந்த்ரோபோமார்பிசம். Figures of speech. A rhyme scheme is the pattern of sound that repeats at the end of a line or stanza. ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சவுண்ட்ஸ். அது எங்கே ரிப்பீட் ஆகும்னா, ஒரு வாக்கியத்தோட இறுதியிலையோ இல்லை ஒரு ஸ்டான்ஸாவோட இறுதியிலையோ ரிப்பீட் ஆகும். அதுதான் ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம், இந்த போமோட ரைமிங் ஸ்கீம் என்னென்னா, ஃபஸ்ட்டு 4 ஸ்டான்ஸாவுக்கு AABBCC அப்படிங்கிற ரைமிங் ஸ்கீம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவோட நான் எழுதியிருக்கேன். 5th ஸ்டான்ஸாவுக்கு AABBCCDD அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. 5th ஸ்டான்ஸாக்குரிய ரைமிங் ஸ்கீமை நான் எழுதியிருக்கேன். 6th ஸ்டான்ஸாவுக்கு AABBCDEE அப்படிங்கிற ரைமிங் ஸ்கீமை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டான்ஸாவையும் நான் ரைமிங் ஸ்கீம் எழுதி காமிச்சிருக்கேன். ஸ்டான்ஸா 7க்கு AABB அப்படிங்கிற ரைமிங் ஸ்கீம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீமையும் நான் எழுதியிருக்கேன். இந்த போமில் இருக்க ரைமிங் வேர்ட்ஸ்: ஃப்ளை, ஸ்பை, ஸ்டார், டேர், வெயின், அகெயின், ஹை, ஃப்ளை, தின், இன், செட், பெட், டூ, யூ, நைஸ், ஸ்லைஸ், பி, சி, வைஸ், ஐஸ், ஷெல்ஃப், யோர் செல்ஃப், சே, டே, தென், அகெயின், ஸ்லை, ஃப்ளை, sing, wing, head, let, fly by, drew, hue, then again, read, heed, I, fly. Alliteration, the use of the same letter or sound at the beginning of words that are close together. அதாவது ஒரே வார்த்தை இல்லை ஒரே உச்சரிப்புடைய வார்த்தையை தொடர்ந்து வர வார்த்தைகளில் முதல் எழுத்தாக வந்திருந்ததுன்னா அதுதான் அலிட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், பிக்கி ப்ராப்ளம் அப்படிங்கிறதுல பிபி அப்படிங்கிறது தொடர்ந்து வருது, இதுதான் அலிட்ரேஷன். இந்த போமில் இருக்க அலிட்ரேஷன்: ஸ்வீட் கிரியேச்சர்ஸ் said the spider, you are witty and you are wise. இதில் ஸ்வீட், said, ஸ்பைடர், எஸ்ங்கிறது ரிப்பீட்டாக இருக்குது, இது ஒரு அலிட்ரேஷன். அதே மாதிரி விட்டி அண்ட் வைஸ், WW ரிப்பீட்டாக இருக்குது, ஸோ இது ஒரு அலிட்ரேஷன். நெக்ஸ்ட்டு, unto an evil counselor close heart and ear and eye, இதில் கவுன்சிலர் க்ளோஸ், சி ரிப்பீட்டாக இருக்குது. அதே மாதிரி இயர் அண்ட் ஐ, இஇ ரிப்பீட்டாக இருக்குது, ஸோ இது ஒரு அலிட்ரேஷன். கான்சனன்ஸ். Consonance is a figure of speech in which the same consonant sound repeats within a group of words. Consonants அப்படிங்கிறது என்னென்னா, ஒரே மாதிரியான கான்சனன்ட் சவுண்ட் திரும்ப திரும்ப வார்த்தைகளுக்குள்ளே ரிப்பீட் ஆகிறது தான் கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சனன்ட்ஸ் என்ன அப்படின்னா, கான்சனன்ட் என்னென்ன அப்படின்னா,
AEIOU அப்படிங்கிற வவல்ஸை தவிர்த்து மற்ற எல்லாமே கான்சனன்ட் தான். இந்த பிங்க் கலரில் இருக்குல்ல இதெல்லாம் வந்துட்டு வவல், ப்ளூ கலரில் இருக்கிறது வந்துட்டு கான்சனன்ட்ஸ். இந்த போமில் இருக்க கான்சனன்ட்ஸ் என்னென்னா, இட் இஸ் த prettiest little parlor that ever you did see. இதில் it the prettiest little, இதில் T அப்படிங்கிற கான்சனன்ட் சவுண்டு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு கான்சனன்ஸ். Assonance is a figures of speech in which the same vowel sound repeats within a group of words. Assonance அப்படிங்கிறது ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதில் ஒரே மாதிரியான வவ்வல் சவுண்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் தொடர்ந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அது அசனன்ஸ். இதில் வந்துட்டு பிங்க் கலரில் இருக்கிறதெல்லாம் வவ்வல்ஸ், ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் கான்சனன்ஸ். இந்த போமில் இருக்க அசனன்ஸ் என்னென்ன அப்படின்னா, இட் இஸ் த prettiest little parlor ever you did spy. இதில் இஸ், prettiest, little, இதில் எல்லா இடத்துலையும் டிட், இதில் எல்லாத்துலேயும் ஐ ரிப்பீட்டாக இருக்குது. இஸ், prettiestல ஐ, லிட்டில் ஐ, டிட்ல ஐ. இது தொடர்ந்து ஐங்கிற வவல் சவுண்ட் ரிப்பீட் ஆகிருக்கு. அதே மாதிரி prettiestல இ, லிட்டில்ல இ, எவரில் இ, இந்த மாதிரி ஈங்கிற ஒரு வவல் சவுண்டும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு அசனன்ஸ். Anaphora, repetition of a word or expression at the beginning of successive phrases, classes, sentences or verses, especially for rhetorical or poetic effect. ஒரு வார்த்தை இல்லைனா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரேஸ்லேயோ இல்லை ஒரு கிளாஸ்லேயோ ஒரு சென்டென்சஸ்லேயோ இல்லை வேர்ட்ஸ்லேயோ ஆரம்பத்தில் வரும். அது எதுக்காக வரும் அப்படின்னா, ரெட்டோரிக்கல் எஃபெக்ட், பொயட்டிக்கல் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஃப்ரேஸ் இல்லை ஒரு கிளாஸ், ஒரு சென்டென்ஸ் இல்லை ஒரு வேர்ஸ் இது வந்துட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதுதான் ஆனஃபோரா. ஆனஃபோரா, இந்த போமில் இருக்க ஆனஃபோரா என்னென்னா, ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் காசி விங்ஸ், ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ். இதில் ஹவ் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு, அதாவது ஸ்டார்டிங்கில் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஆனஃபோரா. நெக்ஸ்ட்டு, திங்கிங் ஒன்லி ஆஃப் ஹர் பிரில்லியன்ட் ஐஸ் அண்ட் க்ரீன் அண்ட் பர்பிள் ஹியூ, திங்கிங் ஒன்லி ஆஃப் ஹர் கிரெஸ்டட் ஹெட், புவர் ஃபூலிஷ் திங். இதில் திங்கிங் ஒன்லின்னு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு ஸ்டான்ஸாவோட பிகினிங்கில். ஸோ இது ஒரு ஆனஃபோரா. glossary, parlor, a sitting room in a private house for entertaining visitors. வரவேற்பறை, he goes to parlor, அவன் வரவேற்பறைக்கு செல்கிறான். vain, useless, வீணான. these talks are in vain, இந்த பேச்சுவார்த்தைகள் வீண். winding, with the bends or curves in it, வளைந்து வளைந்து செல்கிற. the steps are winding, படிகள் வளைந்து செல்கின்றன. weary, very tired, களைப்புற்ற. he looks weary, அவர் சோர்வாக காணப்படுகிறார். soaring, to rise very fast, விரைந்து ஏறு. she is soaring up the mountain, அவள் மலையின் மீது ஏறிக்கொண்டிருக்கிறாள். snugly, in a comfortable, warm, இறுக்கமாக. he is snugly, அவர் இறுக்கமானவர். tug, to put or fold the ends, மடித்து சொருகி வை. she tucked in the clothes, அவள் துணிகளை மாட்டினாள். cunning, clever in a dishonest or bad way, தந்திரமான. this man is cunning, இந்த மனிதன் தந்திரமானவன். pantry, a small room where food is kept, உணவு சேம அறை. he takes sugar from pantry, அவர் சரக்கரையிலிருந்து சர்க்கரையை எடுத்துக்கொள்கிறார். gauzy, thin and translucent, மெல்லிய. she looks gauzy, அவள் மெல்லியதாக தெரிகிறாள். den, the place where certain wild animals live, குகை. the lion sleeps in the den, சிங்கம் குகைக்குள் தூங்குகிறது. woe, form, நெய்த.
She overdressed. அவள் ஒரு ஆடையை நெய்தாள். Subtle, not very noticeable. எளிதில் கண்டுணர முடியாத. This place looks subtle. இந்த இடம் நுட்பமானதாக தெரிகிறது. Sly, acting or done in a secret or dishonest way. தந்திரமான. He is sly. அவர் தந்திரமானவர். Crest, top of a head. தலை சூட்டு, முகட்டு. There is a crown in the crest. முகட்டில் ஒரு கிரீடம் இருக்கிறது. Willy, clever at getting what you want. சூழ்ச்சி திறமையுடைய. She is willy. அவள் தந்திரமானவள். Flattering, praise, புகழ்ச்சி. He is flattering his boss. அவர் தனது முதலாளியை புகழ்ந்து பேசுகிறார். Idle, not being used. வீணான. The situation is totally idle. இந்த நிலை முற்றிலும் செயலற்றது. Heed, to pay attention to advice. பொருட்படுத்து. He heed his health. அவர் உடல்நிலையில் அக்கறை காட்டுகிறார். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.